அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீப்பிள்ஸ் ஹீரோஸ் அகாடமி. நமக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷன்லேருந்து இந்தியன் எக்கானாமிக்ஸ் அப்படின்ற இந்த புத்தகம் வாங்கியிருந்தோம். அந்த புத்தகத்தை வாங்கி நம்ம படித்து பார்த்து நல்லா இருந்ததுனால மாணவர்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவு போடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ இந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒரு ஒமிட் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்காக இருக்குது. ஆனால் படிக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம். அப்போ நம்ம எந்த இடத்துல படிக்கிறோம், எந்த புத்தகத்தில் படிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு அந்த ஒரு சப்ஜெக்ட் ஈஸியாக கஷ்டமா அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த புத்தகத்தில் படிக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் இந்தியன் எக்கனாமிக்ஸ் அப்படின்றது பிடிக்கும் அப்படின்றத சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ இந்த புத்தகத்தினுடைய அட்டை பக்கம் அப்படின்றது நமக்கு இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த புத்தகத்தினுடைய அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. இதுதான் பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய இந்திய பொருளாதாரம் அப்படின்ற புத்தகம். டிஎன்பிஎஸ்சியுடைய அனைத்து தேர்வுகளுக்கும் தயாராகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே கவர் பண்ணுற மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த புத்தகம். நமக்கு பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய சதீஷ்குமார் சார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இவங்களுடைய முதல் எடிஷன் புத்தகம். பின்னாடி பக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு அவங்களுடைய வேறு சில புத்தகங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை பற்றிலாம் நம்ம ஏற்கனவே ரிவ்யூஸ் போட்டிருக்கோம். பார்க்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்ம வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் ஐஎன்எம் புத்தகமும் இவங்க வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு நியூவாக லான்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த புத்தகம் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய கியூஆர் கோடு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அவங்க வெப்சைட்டுடைய லிங்க் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் போயும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். புத்தகத்தினுடைய அட்டை பக்கம், வெளிப்பக்கம் அப்படி சொல்லி பார்க்குறப்ப இப்படி தான் இருக்குது. அப்போ உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப உங்களுக்கு வழக்கமாக பார்க்குற மாதிரி நம்ம பிரிண்டிங் அண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துரும். ஃபஸ்ட்டு இவங்களுடைய முதல் பதிப்பு ஆகஸ்ட் 2023. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2023ல போட்ட புத்தகம். 610 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. ரூ. 600 விலை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 610 பக்கங்கள் ரூ. 600 விலை கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆகஸ்ட் 2023ல போட்ட ஒரு எடிஷன் தான் இந்த எடிஷன் புத்தகம். ஓகேங்களா? அப்ப இண்டெக்ஸ் பேஜ் அதுக்கு முன்னாடி இங்க பார்த்துருங்க. இவங்களுடைய முக்கிய சிறப்பம்சங்கள் குடுத்துருக்காங்க. மொத்தம் நமக்கு 60க்கும் மேற்பட்ட தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் குடுத்துருக்காங்க. மத்திய அரசினுடைய 175 முக்கிய திட்டங்கள் குடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்பவே இம்பார்ட்டன்ஸான ஒரு விஷயம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய 175 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய 60 இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸும் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு மொத்தம் 23 யூனிட்டா பிரிச்சு, அதுக்குள்ள 207 சப்டாபிக்ஸ் இருக்கு அப்படின்றப்பயே, இந்த புத்தகத்தினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்ப இண்டெக்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இப்படிதான் இருக்கு. நம்ம வழக்கமா குடுக்குற மாரி கலர் பிரிண்ட்ல குடுத்துருக்காங்க. நம்ம இத பத்திலாம் பின்னாடி பார்ப்போம். அப்ப இண்டெக்ஸ் எப்படிலாம் நம்ம கவர் பண்ணி குடுத்துருக்காங்க, உள்ள கன்டென்ட் எப்படி கவர் பண்ணி குடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இங்க நீங்க புக்குடைய அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்க. மொத்தம் உங்களுக்கு 23 யூனிட் சொன்னோம். 23 யூனிட்டா பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு விஷயத்தையும் நமக்கு எடுத்து கிளாரிஃபை பண்ணி அழகா குடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு பேசிக் புரிஞ்சுக்கணும். எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில ஃபர்ஸ்ட்டு பேசிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு எக்கனாமிக்ஸ் ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு சப்ஜெக்ட்டா மாறிரும். ஸோ பேசிக்கா படிக்கக்கூடிய அனைவரும் புரிஞ்சுக்கிற மாரியான விஷயங்கள் தான் நமக்கு குடுத்துருக்காங்க. எல்லா விஷயத்தையும் இன் டெப்த்தா எடுத்து, இந்த மாரி நமக்கு அழகா மேப்ஸ்லாம் யூஸ் பண்ணி மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகுற மாரி இந்த மாரி மேப்ஸ்லாம் நமக்கு போட்டு குடுத்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். புக்குடைய குவாலிட்டி அப்படின்றப்ப எப்பயுமே உங்களுடைய புத்தகத்தினுடைய பேப்பர் குவாலிட்டி அண்ட் பிரிண்டிங் குவாலிட்டில நம்ம குறையே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு பேப்பர் குவாலிட்டி, பிரிண்டிங் குவாலிட்டி தான் குடுப்பாங்க. பிரிண்டிங் கலர் பிரிண்டிங்ல நமக்கு குடுத்துருக்காங்க. அழகா 2 கலர் பிரிண்டிங் போட்டு குடுத்துருக்காங்க. ஒரு விஷயத்தையும் நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணி எடுத்து குடுத்துருக்காங்க. புதுசா படிக்கிற ஒரு பையன் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி குடுத்துருக்காங்க. அப்போ உள்ள ஒரு டாபிக்கையும் எந்த அளவுக்கு கவர் பண்ணி குடுத்துருக்காங்க, அது நமக்கு எந்தெந்த எக்ஸாம்க்குலாம் எப்படியெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்றத பத்திலாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்ப நீங்க இந்த புத்தகத்தினுடைய பிரிண்டிங் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. எப்படி எடுத்து குடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா? அப்ப சாம்பிள் பேஜஸ் இவங்க குடுத்துருக்காங்க. இவங்க வெப்சைட்ல உங்களுக்கு வேணும்னா அது அவைலபிளா இருக்கும். நீங்க எடுத்து பார்க்கலாம். உங்களுக்கு இதுல சும்மா ஒரு அவுட்லுக் மட்டும் பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இதுலயும் உங்களுக்கு சமூக பொருளாதார சிக்கல்கள் அப்படின்றது குடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸ் ஓரியன்டடா குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதேபோல இந்த ஸ்கீம் சொன்னோம் இல்லையா? அந்த ஸ்கீம்ஸ் ரீசென்ட்டா போடப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு எடுத்து குடுத்துருக்காங்க அழகா. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2023 ஆகஸ்ட்ல போட்ட புத்தகம். அதுவரைக்குமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி குடுத்துருக்காங்க. படிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கிற மாரி இருக்கு. சப் டாபிக்ஸ் போட்டு குடுத்துருக்கிறதுனால. இது ஃபுல்லாவே உங்களுக்கு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ். பிஎம் கதிசக்தி திட்டம் 2021ல ஸ்டார்ட் பண்ணது. இது எல்லாமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஓகேங்களா? அதே மாரி உங்களுக்கு தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களும் போட்டிருக்காங்க. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், முதலமைச்சருடைய உழவர் பாதுகாப்பு திட்டம், உழவன் செயலி இந்த மாதிரி நமக்கு ஒரு திட்டங்களையும் தனித்தனியா பிரிச்சு நமக்கு எஜுகேஷனுக்கான ஸ்கீம்ஸ், உழவர்களுக்கான ஸ்கீம்ஸ், இந்த மாரி நமக்கு மருத்துவத்துக்கான ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சு குடுத்துருக்காங்க. அப்ப ரீசென்ட்டா வந்திருக்க கவர்மெண்ட் நமக்கு எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க. ஸ்டார்ட்டிங்ல ரொம்ப நெறைய போட்டாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க தாராளமா இதுல படிச்சுக்க முடியும். அது இல்லாம ஃபைனலா உங்களுக்கு லாஸ்ட் இயருடைய பட்ஜெட் குடுத்துருக்காங்க. அதையும் நீங்க இதுல படிச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்ப இந்த புத்தகத்தினுடைய அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்பீங்க. அப்ப உள்ள இந்த புத்தகத்தினுடைய கன்டென்ட் எப்படி இருக்கு? என்னலாம் நம்ம கவர் பண்ணி குடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் இனிமே பார்ப்போம். அவுட்லுக் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. புத்தகத்தினுடைய பேப்பர் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி. புத்தகத்தினுடைய
பிரிண்டிங் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ உள்ள நமக்கு கண்டென்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்போ இதில் உங்களுக்கு சாம்பிள் பேஜஸ் தான் காட்டுறோம். இந்த சாம்பிள் பேஜஸ் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா அவங்களுடைய வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த சாம்பிள் பேஜஸுடைய லிங்க் தரும். அதையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி இந்த பேஜஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதில் ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா எப்படிலாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா? பொருளாதாரம் ஒரு அறிமுகம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே பேசிக் ஸ்ட்ராங்காக படிச்சுக்கணும். அந்த பேசிக் ஸ்ட்ராங்காக படிக்கிறதுக்கு ஒரு பேசிக்கான ஒரு அடித்தளம் நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க இந்த புத்தகத்தில் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். ஒரு டாபிக் எடுத்தாலுமே நமக்கு அந்த டாப்பிக்கை பற்றின ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை நமக்குள்ளே புகுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போய் இன்டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்பவே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. ஒரு எக்கனாமிக்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு பையன் கூட இந்த புத்தகத்தை படிக்கும்போது அவனுக்கு எக்கனாமிக்ஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு புத்தகமாக தான் இருக்குது. அப்போ எக்கனாமிக்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பொருளாதார வளர்ச்சியும் முன்னேற்றமும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. முக்கிய பொருளாதார தலைப்புகள் அப்படின்றது கொடுத்து நமக்கு உற்பத்தினா என்ன, நுகர்வுனா என்ன, பகிர்வுனா என்ன, தேவைனா என்ன, அளிப்புனா என்ன, விலைனா என்ன, இதெல்லாம் வந்து நமக்கு எக்கனாமிக்ஸோட வேர்டிங்ஸ் இது எல்லாத்தையுமே நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் பேசிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு அந்த இன்டெப்த்தாக கான்செப்ட் ஓரியன்டாக போகிறப்பெல்லாம் புரியும். அந்த அளவுக்கு நம்ம படிக்க போகிறதில்ல. இருந்தாலும் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றப்ப ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின் கேட்குறப்ப நம்மளால் சுலபமாக ஆன்சர் பண்ண முடியுது இந்த மாதிரியான விஷயங்கள். அதே போல் இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்றது நமக்கு எக்கனாமிக்ஸோடைய முதல் டாப்பிக்காக இருக்குது. அதே மாதிரி இந்த புத்தகம் ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுமே கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கிறது இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா? அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய பொருளாதாரம் எப்படி இருந்துச்சு, சுதந்திரத்துக்கு அப்புறம் எப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு இந்திய பொருளாதாரத்துடைய ஒரு நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்றத நம்ம கவர் பண்ணி கொடுத்துட்டு நமக்கு உள்ள போகிறாங்க. அப்போ தேசிய வருமானம் நேஷனல் இன்கம்னா என்ன அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பொருளாதார திட்டமிடல் அப்போ 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ திட்டமிட்ட பொருளாதாரம் தான் வளர்ச்சி அடையும். ஸோ திட்டமிட்டு நம்ம பொருளாதாரத்தை நம்ம எப்படிலாம் ஸ்டார்டிங்ல இருந்து வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமாக நமக்கு முதல் துறையான வேளாண்மையை பற்றியும் வேளாண்மை மற்றும் அந்த வேளாண்மை சார்ந்த நிலச்சீர்திருத்தங்கள் பற்றியும் நிறைய நிலச்சீர்திருத்த சட்டங்கள் போட்டிருப்பாங்க. ஒருத்தருக்கு இவ்வளோக்கு மேலே ஏக்கர் நிலங்கள் வைத்திருக்க கூடாது அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே நமக்கு இன்டெப்த்தாக நல்லா பேசிக்லேருந்து நமக்கு டெப்த் வரைக்கும் அழகாக அப்படியே ஆர்டராக கொண்டு போயிருக்கிறதுனால நமக்கு படிக்கிறதுக்கே நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, புரியுது இந்த புத்தகத்தில். பணம் மற்றும் பணவியல் கொள்கை இப்போ ஸ்கூல் புக்ஸ்லாம் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சமாக இருக்கும். இருந்தாலும் இதில் படிக்கிறப்ப இன்னுமே நமக்கு நல்லா தெளிவாக புரியுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. கண்டென்ட் ஓரியன்டாக ஸ்ட்ராங்காக நமக்கு அழுத்தி கொடுத்துருக்காங்க. பணம் மற்றும் பணவியல் கொள்கை, நிதி மற்றும் நிதி கொள்கை இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு குரூப் 4 சிலபஸில் இருக்காது. ஆனால் குரூப் 2 அண்ட் குரூப் 1 சிலபஸில் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே இது கவர் ஆகிற மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. மெயின்ஸுக்கும் கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கனால நமக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா வங்கியியல் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பேங்க் பற்றி படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்ல தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ வங்கிகள்லாம் எப்படி தோற்றம் மற்றும் வளர்ச்சி, அது வங்கியெல்லாம் என்ன, அதனுடைய தோற்றம் மற்றும் வளர்ச்சி, இந்தியாவில் அது எப்படி உருவாச்சு, இந்திய ரிசர்வ் வங்கி தான் எல்லாத்துக்கும் அடித்தளம், அது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழகாக கொண்டு வந்து இப்போ கடைசியாக இதில் முடிக்கிறாங்க. அப்போ சமீப கால முன்னேற்றங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வங்கியெல்லாம் என்னன்றதில் ஆரம்பிக்கிறாங்க. அது இந்தியாவில் எப்படி உருவாச்சுன்னு சொல்லி நமக்கு இப்போ வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ஒரு ஆர்டராக கொடுத்துருக்காங்க அப்படின்றது நம்ம சிறப்பம்சம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அதே போல் உங்களுக்கு தொழில்துறை பற்றி, அதே போல் பொருளாதார உள்கட்டமைப்பு பற்றி பேசியிருக்காங்க. பொருளாதார உள்கட்டமைப்பு இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நமக்கு ஒரு எக்கானமி டெவலப் ஆகும் அப்படின்றது. அதை பொறுத்து நமக்கு பொருளாதார உள்கட்டமைப்பு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த எக்ஸாம் படித்தாலும் டேக்ஸில் இருந்தோ நீங்கள் 5ஆண்டு திட்டங்கள்ல இருந்து ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக்னு சொல்லலாம். அதெல்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காங்க எல்லா விஷயத்தையுமே. ஓகேங்களா? அதே போல் ஊரக பொருளாதாரம் அப்படின்றது ஒரு டாப்பிக்கில் இருக்குது. அப்போ அந்த ஊரக பொருளாதாரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. அதே போல் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. அப்போ தமிழ்நாடு பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களை நல்ல தெளிவாக எடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஆரம்பித்து நமக்கு 1 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்றதுக்கான டார்கெட் வச்சு தமிழ்நாடு பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அது வரைக்கும் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த புத்தகம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம். மனிதவள மேம்பாடு அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம நார்மலாக படிச்சிருப்போம் நிறைய இடங்கள்ல. அடுத்து பன்னாட்டு பொருளாதாரம், உலகளாவிய பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய அமைப்புகள் இருக்குது. பொருளாதாரத்துக்கான நிறைய அமைப்புகள் இருக்குது. ஐநா சபையாக இருக்கட்டும், வேர்ல்டு பேங்காக இருக்கட்டும், IMF ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா அமைப்புகளை பற்றியும் உங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் சூப்பராக படிச்சுட்டு போகலாம். அதாவது ஒரு குரூப் 2 லெவலில் படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக படிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் ரொம்பவே படிக்கிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஈஸியாக இருக்குது. குரூப் 4 படித்தாலும் நமக்கு பிரிக்ஸ் பற்றிலாம் கொஷின்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அப்போ எந்த ஒரு டாப்பிக்கையும் மிஸ் பண்ணிடக்கூடாது, 100% சிலபஸ் கவர் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த புத்தகம் எடுத்திருக்காங்க. அதே போல் பொருளாதாரத்துக்காக அமைக்கப்பட்ட குழுக்கள் ஒரு 65 குழுக்கள் பற்றி பேசியிருக்காங்க. பொருளாதாரம் சார்பாக
அமைக்கப்பட்ட இந்திய அரசால் அமைக்கப்பட்ட நிறைய குழுக்கள் பற்றி போட்டிருக்காங்க. நமக்கு வங்கி தொடர்பான குழுக்கள், வரி தொடர்பான குழுக்கள், வறுமை தொடர்பான குழுக்கள், கல்வி தொடர்பான குழுக்கள்னு சொல்லி அதையும் நமக்கு சப்டாபிக்ஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ 207 சப்டாபிக் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்றப்பயே இந்த புத்தகத்தினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே போல் சமூக பொருளாதார சிக்கல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த புத்தகத்துடைய மற்றும் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த கடைசி ஒரு 2 பாயிண்ட், இந்த மத்திய அரசின் திட்டங்கள், தமிழக அரசின் திட்டங்கள், கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 10 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஒரு 4 கேள்வி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக ஏதோ ஒரு விஷயத்தை உள்ள புகுத்தி ஸ்டேட்மெண்ட் வைஸாக கூட கேட்டு வச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த கரண்ட் அஃபேர்ஸுக்கும் நீங்கள் நம்ம புக்லேயே படிச்சிடலாம் அப்படின்றதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு டிசம்பர் 2023 ஆகஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அது வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக வந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி முக்கிய ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்துருச்சு அப்படின்ற ஒரு விஷயங்கள் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, அப்போ 2023 அப்புறம் ஸ்கீம்ஸ் புதிய ஸ்கீம்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கல்வி தொடர்பான திட்டங்கள் இப்போ கல்விக்காக எக்கச்சக்கமாக பண்ணாங்க. இல்லம் தேடி கல்வி, நமக்கு வானவில் மன்றம், அந்த மாதிரி நிறைய திட்டங்கள் பண்ணாங்க. இது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாடு அரசின் திட்டங்கள்னு சொல்லி ஒரு 60 திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஒரு சிறப்பம்சமாக பார்க்கப்படுது இந்த புத்தகத்துக்கு. அப்போ ஸ்கீம்ஸ் அப்படின்றது நம்ம வெளியே போய் ஒரு புத்தகத்தில் படிக்காமல் இங்கேயே நம்ம படிச்சுட்டு போகிறதும் இன்னொரு விஷயமா இருக்குது. அதே போல் இதர சில முக்கிய தலைப்புகள்னு சொல்லி நமக்கு மத்திய பட்ஜெட் 2023-24 பொருளாதார ஆய்வறிக்கை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நமக்கு இப்போ 2024-25 பட்ஜெட்டே போட்டாங்க. ஸோ நம்ம அது படிக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் சும்மா ஏதாச்சும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அது மட்டும் பார்த்துட்டு போகிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இந்த புத்தகத்தினுடைய இண்டெக்ஸ் அப்படின்றது. உள்ள கண்டென்ட் அப்படின்றது உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இண்டெக்ஸ் பேசுகிறப்பே உங்களுக்கு பேசியிருக்கோம். எப்படி உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோடக்ஷனில் ஆரம்பிச்சு அது கரெக்டாக என்ன லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்ற வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பேசியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ ஒரு ஸ்கீம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா 20 அம்ச திட்டம் அப்படின்றத ஆரம்பிச்சு அந்த திட்டத்தினுடைய தொடக்கம் என்ன, அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, அப்போ ஒரு மெயின்ஸ் ஓரியன்டாக நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் எழுதினாலும் சரி அதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த 20 அம்ச திட்டத்தினுடைய 20 அம்சங்கள் என்ன, அதை யார் கண்காணிக்கிறா, அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது இந்த புத்தகம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ புத்தகத்துடைய விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ உங்களுக்கு 610 பக்கங்கள் இருக்குது. 600 ரூபாய் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். அப்போ அந்த புத்தகம் வாங்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கோ இல்லை அவங்களுடைய வெப்சைட்டுடைய லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுத்து இந்த புத்தகத்தை ஆர்டர் பண்ணி வாங்கி படிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க, குறிப்பாக மெயின்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அப்படின்ற விதத்தில் வரப்போ நீங்கள் மெயின்ஸுக்கு திடீர்னு புதுசாக ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கிறதோட நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்காமல் இப்போ ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறனாலும் வச்சுப்போமே, இப்போ நீங்கள் ஒரு குரூப் 2 எக்ஸாமுக்கு அடுத்த ப்ரிலிம்ஸுக்கு படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் திடீர்னு போய் மெயின்ஸுக்கு இன்னொரு புத்தகம் படிக்கிறதுக்கு ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்ப இந்த புத்தகத்தை படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் இப்பயே கவர் பண்ண மாதிரி இருக்கும், மெயின்ஸுக்கும் இப்பயே கவர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஒரே புத்தகத்தில் படிக்கிறது நல்லதாக இருக்கும். ஸோ இந்த புத்தகம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் படித்தாலும் சரி இல்லை வந்துட்டு இருக்கக்கூடிய மெயின்ஸுக்கு படித்தாலும் சரி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ சொன்னோம் இல்லையா அந்த ஸ்கீம்ஸ், பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாடு திட்டம் அப்படின்றத பற்றி நமக்கு தெளிவாக எடுத்து 2022 மார்ச்சில் போட்ட திட்டம். அப்போ அதை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் கல்லூரி கனவு திட்டம், இதெல்லாம் இப்போ நியூவாக வந்திருக்க தமிழ்நாடு அரசினால் போடப்பட்ட ஒரு திட்டம் தான். அப்போ சிற்பி திட்டம், அப்போ இதை பற்றி எல்லாத்தையுமே நமக்கு தெளிவாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த புத்தகம். ஓவராலாக பார்க்குறப்ப இந்த புத்தகம் நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம வாங்கி பார்த்து யூஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால தான் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த புத்தகத்தை யூஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால தான் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த புக்கு உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்றத நிறைய மாணவர்கள் ஒமிட் பண்ணிட்டு எனக்கு வேணான்னு சொல்லி போகிறத பார்க்க முடியுது. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். படிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேர் ஒமிட் பண்ணுறாங்க அப்படின்றப்ப நம்ம எந்த அளவுக்கு எப்படி எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்றத யாரும் ஒமிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அந்த எக்கனாமிக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக படிச்சுட்டு போங்க. இந்த புத்தகம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, ஒரே புத்தகமாகவும் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அப்போ இந்த பதிவில் இந்த எக்கனாமிக்ஸ் புத்தகம் பற்றி பார்த்துருக்கோம். இந்த பதிவு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இதே போல் நம்ம இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.